வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த கசப்புமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த துவையல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு இதில் ஆயில் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். நான் சின்ன டீஸ்பூனு அதனால் 2, 3 விடுறேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. அந்த கீரை நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அந்த கீரையை வதக்கி நிறம் மாறணும்லாம் இல்லை. அந்த கீரை பாருங்கள் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸே அதிகம்தான். நல்லா அந்த தண்ணி விட்டு கீரை ஒரு மாதிரி சுருண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வறுத்துட்டே இருந்தீங்க வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கருப்பாயிரும் சட்னி. கீரை நம்ம சமைக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் போட்ட கீரை சும்மா லைட்டாக தண்ணி விடுது பார்த்தீங்களா கீரையில். நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. அந்த கீரையில் விடுற தண்ணியிலே அப்படியே நான் எடுத்துட்டு வதக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் வதக்காதீங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியோடையே அந்த தண்ணியும் எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து சட்னி துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு மறுபடியும் நான் எண்ணெய் 2, 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணும்போது இது கொஞ்சம் வறுபடாது. அதனால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணிக்கலாம். கோரியண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். எப்பவுமே எல்லா இதுலேயுமே நீங்கள் கொத்தமல்லி தனியா ஆட் பண்ணும்போது நல்ல மனம் இருக்கும் துவையலுக்கெல்லாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக 4-5 பல் பூண்டும் ஒரு 10 நம்பர்ஸ், அதாவது சின்ன வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே துவையல் அப்படின்னாவே நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் நல்லா போட்டு இதோட நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சா தெரியுதா உங்களுக்கு? அந்த நிறம் மாறிடுச்சு பாருங்க. அந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நிறைய ஆட் பண்ண வேணாம், டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு. கொஞ்சமாக சின்ன தக்காளியாக இருந்தால் கூட போதும். மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். எண்ணெய் வேணும்னா விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நான் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொத்தமல்லி, இந்த ஜீரகம் எல்லாம் தான் இந்த துவையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமாக நல்லா வதங்கி வந்துருச்சா. இப்போ கொஞ்சமாக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கல்லையும் தேங்காய் வந்து நான் பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீசஸாக. போட்டுட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த வதக்கி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சூட்டுலேயே நீங்கள் ஸ்டவ் வந்து நல்லா வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கல்ல இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு
இதை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த வதங்கின தண்ணியும் அந்த வதக்கின அந்த சட்டியில் இருந்த இது மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இது வந்து துவையல் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். எந்த கன்சிஸ்டன்சிங்கிறது உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆற விட்டு இப்போ நான் மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எந்த இதளவுக்கு இருக்குது, தண்ணி இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் நல்லா பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இதை என் பசங்களுக்கு துவையல் தான் ரொம்ப இந்த மாதிரி செஞ்சால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட கசக்குதுன்னு சொன்னால் மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நம்ம டிஷ்ஷு.